அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, மாற்று மத மக்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நான் மதீனாவிலிருந்து பேசுகிறேன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகமே இன்று அறிந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதில் சில பேர் சந்தோஷம் அடைகிறார்கள், சில பேர் தன்னுடைய விரோதத்தை கக்குகிறார்கள். இப்படி ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முதல் விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இஸ்ரேல் என்பது ஒரு நாடே கிடையாது, அது ஆக்கிரமிப்பு பகுதி. பலஸ்தீன் மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒருவருடைய வீட்டை அபகரித்து நான் வாழ்ந்தால் அது சாத்தியமா, அது சரியா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலில். அதற்கு பிறகு அவர்கள் நாட்டுக்குள்ளே வந்து பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுவர்கள், பெண்கள், வயோதிகர்கள் என இப்படி அநியாயமாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போர் என்பது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையான இராணுவ பலத்தை கொண்டு சண்டையிடுவது, இதுதான் செய்ய வேண்டுமே தவிர இவர்கள் குழந்தைகளை கொல்லுவதும் மருத்துவமனைகளின் மீது பாமை போடுவதும் இது போன்ற செயல்கள் செய்தார்கள். இன்று ஈரான் அதை செய்கின்றது. இதை கண்டு அவர்கள் மிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அடிக்கும் பொழுது உங்களுக்கு அது சரி என்று சொன்னால் அவர்கள் அடிப்பதும் அது சரிதான் என்பது இதன் மூலியமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமிக்க நண்பர்களே, இப்போது நடக்கக்கூடிய இந்த போர் என்பது தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கியது தான் இஸ்ரேல். ஈரான் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் தேவையில்லாத வேலையை செய்து போருக்கு இழுத்து சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நாம் நியாயத்தை பேச வேண்டும். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஈரான் மக்களோடு இருக்கின்றான். அவர்களுக்கு உண்டான முழு உதவியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைமுகமாக செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த விரோதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவானாக, அவர்களை பூமியோடு புதைத்து விடுவானாக. எப்படி பத்ர் களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 313 சஹாபாக்களுக்கு உதவி செய்தானோ அதே போன்று ஈரானுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வான் என்ற துவாவோடு மதீனாவில் பிரார்த்தனை செய்கிறோம். இதில் பிற மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அப்படி இப்படி தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் உங்களுடைய சொத்தை ஒருத்தர் அபகரிக்கும் பொழுது அதனுடைய வேதனை, வலி என்பது உங்களுக்கு தெரிய வரும். இதுவரை ஈரான் எந்த ஒரு குழந்தையோ ஒரு மருத்துவனையோ தாக்கியது கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தாக்கி கொண்டிருந்தீர்கள். அவர்கள் போட்ட அந்த மீசாயில் மூலியமாக ஒரு சில மருத்துவமனை பாதிக்கப்பட்டது, அது உண்மைதான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் இதுவரை எத்தனை பிஞ்சு குழந்தைகள், கருவில் இருக்கக்கூடிய தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கொன்றார்கள். எத்தனை மருத்துவமனைகளை அடித்து நொறுக்கினீர்கள், எத்தனை கல்விக்கூடங்களை அடித்து நொறுக்கினீர்கள், எத்தனை பெண்களை பாலியல் வன்புறவு செய்து அவர்களை சித்திரவதை செய்தீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் ஒரு நாள் மாறும், காலமும் மாறும், காட்சியும் மாறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அநீதி செய்யக்கூடிய ஒரு அரசன் இந்த உலகத்தில் இழிவான முறையில், கேவலமான முறையில் மரணிப்பான் என்பது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு காட்டுவான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈரானோடு இருக்கின்றான். எல்லா விதமான உதவியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கைபு மதத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. அதே போன்று நமது இந்தியாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. சூழ்ச்சியாளருடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக என்று துவா செய்கிறோம். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹீ சலாமத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. கடன் இல்லாத வாழ்க்கையும் கலிமாவுடன் மரணத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எல்லா மக்களும் நல்ல முறையில், சிறப்பான முறையில் வாழக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. போர் என்பது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, போரில் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, வயோதிகளை கொல்லக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.